ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் சிறப்பான ஒரு நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேர்காணலும் சிறப்பாக இருக்க போகிறது. காரணம், எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் அவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐயோ சாமி புகழ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உலகளவுல இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களை தன்னுடைய பாடல் வரிகளால ஒன்றிணைத்த நம் நாட்டு மண்ணின் மைந்தன் அப்படின்னு இவரை சொல்லலாம். நிச்சயமா நிறைய பேர் யார் அப்படின்றத கெஸ் பண்ணிருப்பீங்க. பொத்துவில் அஸ்மின் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரகாஷினி. ஆதவன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ஸ்பெஷலா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க கூட பேசுறது. உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. ஆதவன் தொலைக்காட்சியிலே என்னுடைய முதலாவது நேர்காணலை நீங்கள் செய்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பா அண்ணா. ஏன்னா உங்களுடைய திறமையை பார்க்கும்போது, உங்களுடைய திறமையை பார்த்து வளரக்கூடிய எங்களுடைய நாட்டு மக்கள் ஏராளமா இருக்காங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சர்வதேச அளவுல பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக நிறைய விஷயங்களை இன்றைய தினம் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொள்றதுக்காக நாங்க தயாராக இருக்கிறோம். ஆனா ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஆரம்பகட்ட பயணம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊர் பொத்துவில். மரத்தை சொல்லித்தான் பழத்தை சொல்லுவார் என்று சொல்வார்கள். எனவே பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாணினும் நனி சிறந்தனவே என்று சொல்வது போல என்னுடைய பிறந்த மண்ணை என் தோளில் சுமந்து கொண்டு செல்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே நாட்டுக்கும் ஊருக்கும் எங்களுடைய துறை சார்ந்து பெருமை சேர்க்க வேண்டும். அந்த வகையிலே நான் 97ஆம் ஆண்டிலிருந்து கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். பொதுவாகவே மட்டக்களப்பு பிராந்தியத்திலே தென்கிழக்கு பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே இயல்பாகவே நாட்டார் பாடல்களை பாடக்கூடியவர்கள். ஒரு சாவு இறப்பு செய்தியாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அதனை பாடலூடாக அல்லது தொழில் செய்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், அதனை ஒரு பாடல் ஊடாக சொல்வார்கள், வசை பாடுவார்கள். ஒரு சண்டை நடந்தால் அதை மறைமுகமாக கவிதையினூடாக வசை பாடக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கும். எனவே கிழக்கு மாகாணத்திலே எல்லோருமே இயற்கையாகவே அவருடைய பேச்சில் கூட ஒரு கவித்துவம் இருக்கும். அந்த விடயம் எனக்குள்ளும் தொட்டு காட்டப்பட்டிருக்கலாம். என்னுடைய பூர்வீகம் தமிழகத்திலே ராமநாதபுரத்திலே தேவி பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. என்னுடைய மூதாதையர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்துக்குள்ளும் நாட்டார் பாடலை நயம்பட பாடக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கள் ஊர் மண்ணுமே இயற்கையாகவே கவிதையாற்றல் நிரம்பிய மண். அதனால் அந்த கவித்துவம் எனக்குள்ளும் வந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். 97 எழுத ஆரம்பித்தேன். இதுவரை 3 கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. விரைவிலே என்னுடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பும், அதுபோன்று நான் பிறந்த கதை என்ற தொகுப்பும் வெளிவர இருக்கு. அதே போன்று என்னை பற்றி ஒரு ஆங்கில நூல் ஒன்று என்னுடைய தொலைக்காட்சி ஊடகம், அதே போன்று சினிமா பயணம் சார்ந்து அமேசானிலே என்னுடைய புத்தகம் ஒன்று ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. அதனை எங்களுடைய லைக்கா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர்கள் சென்னையிலே வெளியிட்டு வைத்தார் என்பதையும் மகிழ்வோடு சொல்கின்றேன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அண்ணா. உங்களுடைய இந்த பயணத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு பன்முக திறமையாளர். பொதுவா இந்த கலைவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தமிழ் கடவுள் கலைகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலைவாணியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு தான். அந்த மாதிரி கலைகள் 64ஐயும் அள்ளி கொடுக்கக்கூடிய கலைவாணியினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கல. ஓகேண்ணா. இப்போ பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆரம்ப கால கவிஞர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு தன்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலே நான் கவிதைகள் எழுதுகின்ற பொழுது முதலில் எனக்கு சிறு வயதிலிருந்தே சிறந்த வாசிப்பு இருந்தது. வாசிக்கப்படுவாய், எழுதப்படுவாய் என்று சொல்வார். வாசித்ததனால் வாசிக்கப்படுகிறேன், எழுதியனால் நேற்று இன்றும் எழுதப்படுகிறேன். சிறிய வயதிலிருந்தே நான் எங்களுடைய தந்தை இறந்து விட்டார். அவர் மிகச்சிறந்த ஒரு பத்திரிகை வாசிப்பாளர். அவர் பத்திரிகை வாசிக்கும் பொழுது என்னையும் அழைத்து பத்திரிகை வாசிக்க வைத்தார். எனவே பத்திரிகை வாசிப்பு என்பது இயல்பாகவே எனக்குள் சிறிய வயதிலிருந்தே வந்துவிட்டது. பிறகு நூலகங்களுக்குள் சென்று ஓய்வு நேரங்களில் காலையில் சென்று மாலை வீடு திரும்பிய அனுபவம் இருக்கிறது. நூலகங்களுக்குள் சென்று 2 புத்தகங்களை 2 நாட்களுக்குள் படித்துவிட்டு கொடுத்த அனுபவம் இருக்கிறது. எனவே நல்ல வாசிப்பு என்னை பட்டை தீட்டி இருக்கிறது. ஒரு கவிஞனாக, ஒரு படைப்பாளியாக நாங்கள் வர வேண்டும் என்றால் சிறந்த வாசிப்பு வேண்டும். அதே நேரம் உடனே எங்களை ஒரு கவிஞனாக
யாருமே அங்கீகரிக்க மாட்டார்கள். நாங்கள் எழுதுகின்ற கவிதைக்கும் அந்த காலத்திலே உடனே யாருமே அது கவிதையாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த காலத்திலே ஒரு பத்திரிகையிலே ஒரு கவிதை வருவதாக என்றால் 6 மாதம் 3 மாதங்கள் போகும். இப்பொழுது நாங்கள் நினைத்தால் சமூக வலைத்தளங்களிலே கவிதை எழுதி ஒளிப்பதிவாகவோ அல்லது வேறு வடிவமாகவோ சொல்லி அதனுடைய உடன் நல்லா இருக்க நல்லமில்லைன்றதை சொல்லிடலாம். நல்லமில்லாத கவிதைகள் கூட நண்பர்கள் லைக் போட்டால் உச்சத்துக்கு போயிடும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. நாங்கள் எழுதுகின்ற கவிதைகளை மற்ற கவிஞர்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். உடனே அந்த ஆசனத்தை எங்களை தரமாட்டார்கள். அடுத்து அந்த கவிதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பினால் நாங்கள் கவிதை என்று நினைத்துக்கொண்டு அனுப்புவோம். ஆனால் பத்திரிகையில் கவிதை வராது. அந்த பத்திரிகையிலே கவிதை வந்தவுடன் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பத்திரிகையை புரட்டி எங்கள் கவிதை வந்திருக்கான்னு பார்த்து வராது. இன்றொரு நாள் வந்துருமே. அதில் கிடைக்கின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி இப்பொழுது நாங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகின்ற அந்த கவிதையில் கூட இல்லை. எனவே அவ்வாறு மூத்த கவிஞர்களுடைய வழிகாட்டுதல்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தலைமையிலே நான் கவிதை அரங்கத்திலே கவிற்றிருக்கிறேன். மலேசியாவிலே கவிதை பாடியிருக்கிறேன். அதுபோன்று காப்பியக்கோ ஜின்னா சரிப்தீன் அவர்கள், அதே போன்று மறைந்த கவிஞர் ஈழக்குயில் இத்ரீஸ், இப்படி முக்கியமான மூத்த கவிஞர்கள் எல்லாம் எனக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களை நான் படித்திருக்கிறேன். அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களோடு ஒரு நல்ல ஒரு மரபு கவிஞனை ஆரம்பித்தேன். இப்போ அந்த மரபு கவிதையில் இருக்கின்ற விஷயங்கள் நான் புதுக்க பாடல் எழுதுறதுக்கும் தூண்டுகின்றது. ஆனால் இன்று கவிதை எழுதுகின்றவர்கள் உண்மையில் கவிதைகள் தான் எழுதுகின்றார்களா என்று கேள்விக்குறி இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு வாசிப்பு இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் யாரென்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது. கவிஞர்களின் கவிஞர் என்று சொல்வார்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களே. ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் யாரென்று கேட்கின்ற அளவுக்கு தான் இன்று இருக்கின்ற கவிஞர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு எனவே நான் சமூக வலைத்தளங்களில் அந்த கவிதைகளுக்கு அவர்களுடைய நண்பர்கள் கொடுக்கிற அங்கீகாரத்தை அதை கவிதையாக நினைத்துக்கொண்டு அதை புத்தகமும் வெளியிட்டு விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நல்ல கவிஞர்களாக காலம் தாண்டி நிற்க வேண்டுமாகினால் நிச்சயமாக எங்களுக்கு முன்னே சாதித்தவர்களை, முன்னே பல புத்தகங்களை எழுதியவர்களை படிக்க வேண்டும். அதன் பிறகுதான் படைக்க வேண்டும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அண்ணா. நீங்க பேசும்போதே உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு புரிகிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆரம்பத்துல கவிஞராக ஆரம்பித்த உங்களுடைய பயணம் இன்னைக்கு பாடலாசிரியராக நிறைவடைந்திருக்கிறது. அதுலயும் குறிப்பாக எங்க எல்லாருக்குமே தெரியும் ஐயோ சாமி பாடல். இது உலகளவுல நிறைய பேர் கொண்டாடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இதற்கு பிறகு உங்களுக்கு ஏராளமான திரைப்படங்களுக்கு பாடல் எழுத சொல்லி வந்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நிச்சயமாக நான் திரைப்படத்தினூடாகத்தான் என்னுடைய தமிழ் சினிமா பயணம் ஆரம்பித்தது. 2012ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனி அவர்கள் சர்வதேச ரீதியாக ஒரு போட்டி வைத்திருந்தார். அந்த போட்டிக்கு நான் பாடல் எழுதி அதில் 20,000 பாடலாசிரியர்கள் பாடல் எழுதி தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலினூடாக தமிழ் சினிமாவில் நான் அறிமுகமானேன். அதன் பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ஆனால் ஐயோசாமி பாடல் தான் உலகளவில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். நிறைய நல்ல பாடல்கள் எழுதினாலும் மக்கள் எல்லோருக்குமே சென்று சேர்கின்ற பாடல் என்று சிங்கள மக்கள் எல்லோருமே தெரிந்த ஒரு தமிழ் பாடல் என்றால் என்று ஐயோசாமி என்று கூட சொல்லலாம். எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிப்போய் விடுவாய் என்று சொல்வார்கள். மணிக்கே மகேஹித்தே பாடல் வெளிவந்து மிக பிரபலமாக உலகமெங்கும் பேசப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்குள் மிகப்பெரிய ஒரு ஏக்கம் ஒன்று இருந்தது. இப்படியான ஒரு வெற்றிகரமான பாடலை நாம் எப்பொழுது எழுதுவது? என் பாடலை எப்பொழுது மக்கள் இப்படி கொண்டாடுவார்கள்? என்னுடைய பாடலை நான் இப்பொழுது எழுதுகின்ற பாடலை என் நண்பரிடம் காட்டலாம், உறவினர்கள் ரசிக்கலாம். ஆனால் யார் என்று தெரியாத எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவர் என்னுடைய பாடலை, என்னுடைய படைப்பை அவர் கொண்டாடுகின்றது எப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அது நினைத்து அடுத்த வருடம் இந்த ஐயோசாமி பாடலுடைய வெற்றி எனக்கு கிடைக்கிறது. எனவே இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. நாங்கள் மனதில் உதடுகளால் பேசுவது மட்டுமல்ல, மனதில் நினைப்பதும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். எனவே அது சாத்தியமானது. அந்த பாடலின் வெற்றியினூடாக பல திரைப்படங்களில் நான் பணிபுரிந்தேன். தமிழகம் எங்குமே அந்த பாடல் அறியப்பட்ட பாடலாகவும், இசையமைப்பாளர் தேவா அவர்கள் உட்பட நடிகர் விக்ரம் அவர்கள் கூட ஒரு பிடித்த பாடல், விஜய் சேதுபதி கூட அடிக்கடி உச்சரித்த பாடல் என்று சொன்னார்கள். எனவே தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா மண்ணில் கூட ஐயோசாமி பாடல் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது. 1 லட்சத்துக்கும் பல லட்சக்கணக்கானவர்கள் அதனை ரீல்ஸ் டிக்டாக் பண்ணியிருந்தார்கள். இலங்கையினுடைய தமிழ் பாடல்களிலே அதிக பார்வைகளை பெற்ற முதல் பாடல் என்ற
பேரினை இந்த பாடல் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறது. கண்டிப்பா. 2 விருதுகள் கூட கிடைத்தது. அந்த பாடல் வந்து ஒரு திரைப்படத்தில் பைலா என்ற திரைப்படத்தில் கூட தமிழகத்திலே வர இருக்கிறது. அந்த பாடலுக்கு பிறகு ஐயசாமி அந்த ரூகாந்த குணத்திலக்க அவருடைய மகள் விந்தி குணத்திலக்க அந்த பாடலை பாடியிருப்பார். ரூகாந்த குணத்திலக்க என்பவர் இலங்கையினுடைய ஒரு இசை நட்சத்திரம். அவருடைய மகள் தான் அவர் விந்தி குணத்திலக்க. இசையமைப்பாளர் சனுக்கு விக்ரமசிங்க அவர் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். இவர்களோடு இணைந்து மீண்டும் ஒரு 10 பாடல்களில் இதுவரை பணிபுரிந்து விட்டேன். பாடல் இன்னும் வெளியாகவில்லை. வித்தியாசமான 10 பாடல்கள் இருக்கின்றன. எதிர்காலங்களிலே அந்த பாடல்களும் ஒரு கொண்டாடப்படக்கூடிய பாடல்களாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமானா இன்னைக்கு வரைக்கும் நாங்க எல்லாருமே முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல், எங்களுடைய மனதிலிருந்து அழிக்க முடியாத ஒரு பாடல்னா இந்த ஐயோசாமி பாடலை வந்து நாங்க சொல்லலாம். இன்னைக்கு நாங்க இந்த பாடலை பத்தி இவ்வளவு தூரம் நாங்க பேசுறோம். ஆனா சர்வதேச அளவுல ஒரு அங்கீகாரம் ஒரு பாடலுக்கு, அதுவும் இலங்கை கலைஞருக்கு கிடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உள்நாட்டுல இருந்து ஒரு நபர் தன்னுடைய தனி திறமையை வைத்து சர்வதேச நாடுகளோடு முகம் கொடுக்கிறது அல்லது போட்டி போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுன்னா அதை நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையிலே வந்து திறமை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு என்றுதான் முக்கியம். உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பொன்னான விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை என்று சொல்வார்கள். தமிழகத்திலும் இலங்கையிலும் நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள். மேடை கிடைத்தவர்களே வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையிலே இலங்கையிலே நல்ல திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் அதுக்கு நாங்கள் தயார்படுத்தல் வேண்டும். தமிழக சூழலிலே வந்து மிக திறமை சார்ந்த கவிஞர்கள், பாடலாசிரியர், நடிகர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களோட போட்டி போட்டு ஒரு படைப்பை உருவாக்குவதோ அல்லது அவர்களுடைய தமிழ் திரைப்படங்களில் நாங்கள் பங்கு பெற்றுவதாக இருந்தால் அதற்காக எங்களை தயார்படுத்தல் வேண்டும். வெறுமணி நான் பாடல் எழுத வேண்டும் அல்லது நடிக்க வேண்டும் அல்லது வேறு பணிகளில் ஈடுபட வேண்டும். நாங்கள் சும்மா கனவு காண்பது சாத்தியமல்ல. இப்போ நான் ஒரு பாடலாசிரியராக பயணித்து 2012ஆம் ஆண்டு. ஆனால் 97ஆம் ஆண்டில் அந்த எழுதியிருக்கிறேன், நான் வாசித்திருக்கிறேன், நிறைய முயற்சி செய்திருக்கிறேன். என்னுடைய முதல் பாடல் 2003ஆம் ஆண்டு இலங்கையினுடைய முஸ்லிம்களின் தலைவர் மறைந்த அஷ்ரஃப் அவர்களுக்காக ஒரு கவிதை எழுதினேன். தென்கிழக்கின் பொன்விளக்கு என்ற ஒரு கவிதை. அது மரபு கவிதை, விருத்தப்பாவில் எழுதியிருப்பேன். அதில் சந்தம் இருப்பதனால் அதில் பாடல் போல நான் பாடிப்பது எனக்கு பாடல் போன்று தோன்றியது. அந்த பாடலை முன்பு எனக்கு பாடல் எழுதுகின்ற பொழுது பல்லவி என்றால் என்ன, சரணம் என்றால் என்ன, அணுபல்லவி என்றால் என்ன, தொகையாறு என்றால் என்ன, பாடல் சினிமா பாடல் எவ்வாறு எழுத வேண்டும் என்று எனக்கு எதுவுமே தெரியாது. அவ்வாறு எழுதப்பட்ட ஒரு கவிதையை நான் பாடலாக்க முயற்சி செய்தேன். அது தென்கிழக்கின் பொன்விளக்கு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு எங்கள் ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடம் சென்று, அவர் நன்றாக பாடுவார், முதலில் என்னுடைய மாமாவிடம் சென்று இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அதனை இசையமைக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இலங்கை வானொலிக்கு அனுப்புங்கள், அவர்கள் இசையமைத்து ஒளிபரப்புவார்கள் என்று. நானும் அனுப்பி பார்த்தேன், நடக்கவில்லை. பிறகு வந்து மீண்டும் ஒரு முயற்சி செய்தேன். அந்த காலத்திலே அந்த வாக்மேனில் கெசட் பீஸை போட்டு அந்த ரிஸ்வி ஆசிரியர் எங்கள் ஊரை சேர்ந்தவர், அவரிடம் சென்று சரி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் மெட்டு போட்டு பாடித்தர வேண்டும் என்று. அவர் தான் என்னுடைய முதல் இசையமைப்பாளர், அவர் தான் என்னுடைய முதல் பாடகர். எனவே அவர் மேசையிலே மெட்டு போட்டு சவுந்தரராஜன் போல் அந்த பாடலை பாடினார். அதுதான் என்னுடைய முதல் முயற்சி. எனவே அந்த முயற்சி நான் கைவிடவில்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு விடயங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியினூடாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக நான் வெற்றி பெற்று தமிழகத்துக்கு முதலாக சென்று அங்கே இருக்கிற இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் 2008ஆம் ஆண்டு சென்று அவர்களுடைய பாடல் சம்பந்தமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன். இப்பொழுது நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் ஏஆர் ரஹ்மானுக்கு எழுதவில்லை, அனிருத்துக்கு எழுதவில்லை, இப்படி மிக முக்கியமான ஹரிஸ் ஜெயராஜுக்கு எழுதவில்லை. இருந்துமே என்று ஒரு நாள் அவர்கள் என்னை அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா நான் உங்களை கண்டிப்பா அழைப்பாங்க. நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ பொதுவா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. ஆனா இந்தியால போய் இந்திய திரைப்படங்களுக்கு நீங்க பாடல்களை எழுதும் போது அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்களை நீங்க சந்திக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா? பிரபலங்கள் எல்லாரையும் நான் நேரில் பார்த்துருக்கிறேன். பிரபலங்களை எப்போதுமே நாங்கள் கோபுரங்களை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் கோபுரங்களாக முடியாது. எனவே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திலிருந்து தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள் எல்லாரையும் இளையராஜா, இசைஞானி இளையராஜா உட்பட நேரிலே பார்த்துருக்கிறேன். ஆனால் பயணித்திருப்பது முக்கியமான இயக்குநர்களோடு பயணித்திருக்கிறேன். இசையமைப்பாளர் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா, இப்படி வருஷன் இப்படி பண்ணிருக்கு. வைரமுத்து, கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் என்னுடைய பாம்புகள் குளிக்கும் நதி என்ற கவிதை நூலுக்கு உரை எழுதியிருந்தார். அதே போன்று கலைஞர் 100 கவிதைகள் 100 என்று
கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எழுதப்பட்ட கவிதை நூலில் கூட என்னுடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இப்படி அங்கே இருக்கிற முக்கியமான பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குனர் எல்லோரும் தொடர்பில் இருக்கிறேன். எல்லோரும் என்னை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். இனி நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே நல்ல ஒரு பாடலாசிரியனாக, ஒரு இலங்கை கவிஞனாக அங்கே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பா அண்ணா, நிச்சயமா அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நாங்களும் உங்களை வாழ்த்துறோம். ஆனா பொதுவா ஒரு பாடலாசிரியருக்கு அழகே எது அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா, ஒரே பாணியில வரிகள் எழுதாம அந்த சூழல், அந்த தன்மை, அந்த கருப்பொருள் இது எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு தனக்கேற்ற ஒரு மொழி நடையில, தனக்கேற்ற ஒரு பாணியில பாடல் எழுதுறது தான். அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இப்போ அண்மையில இலங்கையில நமக்கு தெரியும், இந்திய தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக நல்ல படம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. அந்த திரைப்படத்துல கூட 4 பாடல்களை நீங்க எழுதியிருக்கீங்க. அந்த திரைப்படம் மதுவை மையப்படுத்தி சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய விதத்துல அமைந்திருந்த ஒரு திரைப்படம். அப்ப அந்த பாடல்களை எழுதும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நிச்சயமாக நல்ல படம் பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். நல்ல படம் இயக்குனர் சி பிரபுராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு திரும்பிப்பார் என்ற திரைப்படத்திலே அவர் பணிபுரிந்திருந்தார். அதிலிருந்து எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர் என்னுடைய திறமையை நன்றாக அறிந்திருந்தார். நாங்கள் இருவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லியிருந்தார். அதன்படி இந்த நல்ல படம் திரைப்படத்திலே எனக்கு பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே நல்ல படத்திலே 4 பாடல்கள் எழுதியிருந்தேன். சகிஸ்னா சேவியர், அவர் மட்டக்களப்பு பிராந்தியத்தை கொண்டவர். அவர் தமிழகத்தில் இப்பொழுது பல படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் இசையமைத்திருந்தார். இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார் ஹரிஸ் சினிமாவுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் திரு அழகு பாண்டியன் அவர்கள். அவர் ஏற்கனவே அவர் தயாரித்த 2வது திரைப்படம். இதுக்கு பிறகும் பெரிய திரைப்படங்களை பெரிய பட்ஜெட்டிலே பண்ணிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திலே ஹீரோவாக ஹாரிஸ் அவர்கள், டாக்டர் ஹாரிஸ் அவர்கள், ஒரு வைத்தியர் அவர் நடித்திருக்கிறார். மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். பாடல்களுமே இந்த திரைப்படம் ஒரு போதைக்கு எதிரான திரைப்படம். இந்த உலகளாவிய ரீதியிலே போதை என்பது மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விடயங்களை உருவாகி கொண்டு சமூகத்திலேயும் மிக பிரச்சனைகளை உருவாகி கொண்டு வருகிறது. எனவே இந்த படத்தினுடைய போஸ்டரை நீங்கள் பார்த்தால் ஒரு மது குவளை ஒன்றுக்குள் அல்லது மது போத்தல் ஒன்றுக்குள் ஹீரோ உள்ளுக்கு மாட்டுப்பட்டு தள்ளுப்பட்டு கிடப்பார். எனவே அதை பார்க்கின்றவர்கள் நினைப்பார்கள் ஏதோ ஒரு கெட்ட படம் என்று. மது போத்தல் இருக்கிறது, மது போத்தலுக்குள் ஹீரோ உள்ளுக்கு மாட்டுப்பட்டு கொண்டு சிக்கிப்பட்டு கிடக்கிறாரு. எனவே பார்க்கின்றவர்கள் நினைப்பார்கள் என்ன இது கெட்ட படம் என்று. ஆனால் இது நல்ல படம் என்று துணியோடு இந்த திரைப்படம் வந்திருந்தது. நிச்சயமாக பாடல்களும் மிகச்சிறப்பாக இருந்தது. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். கதை சூழலுக்கு மெட்டுக்குத்தான் அந்த பாடல்களை எழுதினேன். அதில் எல்லா பாடல்களும் எனக்கு பிடித்த பாடல் ஒரு குத்து பாடல் இருக்கிறது. தீபாவளி பொங்கல் வசூல் நாங்க தான் என்ற ஒரு பாடல். வளமையாக உண்மையாக சொன்னால் திரைப்படங்களே தமிழகத்திலே ஒவ்வொரு தீபாவளிக்கும் திரைப்படம் வெளியாகும், பொங்கலுக்கும் திரைப்படம் வெளியாகும். எங்களுடைய இந்த திரைப்படம் இத்தனை கோடி வசூல் என்று சொல்வார்கள். ஆனால் தீபாவளி பொங்கலிலே அதிகம் வசூல் பெறுவது திரைப்படங்கள் அல்ல, அங்கே இருக்கிற மதுபான கடைகளில் வருகின்ற வசூல் தான். அதுதான் உண்மை. அதைத்தான் நான் தீபாவளி பொங்கல் வசூல் நாங்க தான் என்ற பாட்டு இருக்கும். தீபாவளி பொங்கல் வசூல் நாங்க தான், தியேட்டர் வசூல் எல்லாம் போங்கு தான் என்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பொண்டாட்டி தாடி வித்த கேங்கு தான், நாங்கள் எங்களுக்கு செய்திடுவோம் தீங்கு தான். தீபாவளி பொங்கல் வசூல் நாங்கள் தான், தியேட்டர் வசூல் எல்லாம் போங்கு தான், நாங்கள் பொண்டாட்டி தாடி வித்த கேங்கு தான், நான் எங்களுக்கு செஞ்சிடுவோம் தீங்கு தான் என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்கும். வேல்முருகன் மிகவும் சிறப்பாக அந்த பாடலை பாடியிருக்கிறார். அதே போன்று காலை கதிர் என்ற அழகான ஒரு பாடல், அந்த பாடல் மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது. அதே போன்று நெகிழான ஒரு பாடல் இருக்கிறது. எல்லா பாடலுமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று அங்கே அந்த திராட்சை ரதம் என்ன சொல்கிற வைன் செய்வதற்கு அதாவது போதை கிடைக்காமல் போதைக்கு அடிமையானவர்கள் அங்கே மதுவிலக்கு தடை ஏற்பட்டவுடன் குடிப்பதற்கு எதுவுமே இல்லை, அவர்கள் தாங்கள் போதை காய்ச்சுவோம் என்பதற்காக வைன் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். ஒரு காமெடி சார்ந்த ஒரு படம் தானே. எனவே அதுக்காக ஒரு பாட்டு இருக்கிறது, தோனி என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். இப்படி எல்லா பாடலுமே மிகச்சிறப்பாக அந்த கதைக்கு என்னுடைய சூழலுக்கு ஏற்ப அந்த பாடல்களை எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே நான் எல்லா வகையான பாடல்களும் எழுதுவேன். நான் இப்போ குத்துப்பாட்டு அல்லது மெல்லிசை பாடல் நான் எல்லா வகையான பாடல்களும், தத்துவ பாடலும் எழுதியிருக்கிறேன், குத்து பாடல் எழுதியிருக்கிறேன், மெல்லிசை பாடல் எழுதியிருக்கிறேன், அப்படி எல்லா வகையான பாடல்களும் எழுதியிருக்கிறேன்.
ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த நல்ல படம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அண்மையில கூட நாங்க அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஹரிஷ் அவர்கள வந்து சந்தித்து அவரையுமே அவரிடமே நிறைய விஷயங்கள கேட்டிருந்தோம். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இலங்கையில இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒருவர் தான் பொத்துவில் அஸ்மின் அண்ணா அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா உங்களுக்கு அந்த நோக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன? எப்பொழுதுமே நான் எந்த படைப்பாக இருந்தாலும் ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர். அதனால் என்னுடைய படைப்புகள் ஜெயித்தன. நான் ஜெயலலிதாவுடைய இரங்கல் பாடல், நான் எழுதிய பாடல் தமிழகம் முழுக்கவுமே பிரபலமானது. அவருடைய சமாதியிலே 2 மாதங்கள் உழைத்தது. அந்த பாடல் இலங்கையில் வைத்து தான் நான் எழுதினேன். அண்ணாத்த திரைப்படம் வந்தபோது நான் எழுதிய ப்ரொமோ சாங் வந்து சன் டிவி அந்த தொலைக்காட்சியில் கூட போனது. அதே நேரம் வந்து மிக பிரபலமானது அண்ணாத்தை பாடல். அது மாதிரி ஐயோசாமி பாடல் கூட தமிழகம் எங்குமே வைரல் ஆச்சு. அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் உத்திகளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதுபோன்று தான் நான் யோசித்தேன். நல்ல படம் நல்ல படமாக இருந்தாலும் அது ஒரு சின்ன படம். எனவே தமிழகத்திலே அதனுடைய இசை வெளியீட்டு செய்கின்ற பொழுது சில நேரங்களில் கவனம் இல்லாமல் கூட போகலாம், கடந்து கொண்டு போகலாம். ஆனால் இதுவரையும் இலங்கையிலே தமிழ் சினிமாவினுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் நடந்ததில்லை. அதே போன்று தமிழ் தொலைக்காட்சியிலே, இலங்கையில் இருக்கிற தொலைக்காட்சியிலேயோ அல்லது வந்து வானொலிகளிலேயோ பாடல்கள் தமிழகத்தில் வெளியானது பிறகுதான் கலைஞர்களுடைய நேர்காணல் வரும். பெரும்பாலும் தமிழக கலைஞர்கள் நேர்காணல் இங்கு இடம்பெறாது. பாடல்களும் அங்கு வெளியான பிறகுதான் நாங்கள் இங்கு வெளியாகும். எனவே அதை மாற்று சிந்தனையாக இசை வெளியீட்டை நாங்கள் இங்கு செய்வோம். அதே நேரம் பாடல்களையும் இங்கே நாங்கள் பரப்போம். அதே நேரம் இங்கு பண்ணும்போது தமிழகத்திலே அதை அவர்கள் வியந்து பார்ப்பார்கள். இலங்கையில் ஒரு பாடலை இசை வெளியீட்டு செய்கின்றார்கள் என்று பார்ப்பார்கள். அதே நேரம் இப்படி ஒரு முயற்சிக்கு மற்ற தமிழ் சினிமாவில் இருக்கின்ற மற்ற கலைஞர்களும் மற்ற சினிமாக்காரர்களும் இலங்கையில் நாங்கள் இசை வெளியீடு பண்ணலாம் என்று கூட முயற்சிப்பார்கள். அதனுடைய முதல் விதையாக நான் இதை போட்டிருக்கிறேன். எனவே பாடல்களும் எல்லா ஊடகங்களிலும் இன்று போய்கொண்டிருக்கிறது. அதே போன்று எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு சரியான சந்தர்ப்பங்களை சப்போர்ட்டையும் வழங்கிறது. ஆதவன் தொலைக்காட்சியும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். எனவே இலங்கையினுடைய இசை வரலாற்றிலே முதலாக நல்ல படம்தான் தமிழகத்தில் இருந்து வந்து முதல் விதையை போட்ட ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கான விதையை போட்ட ஒரு படம் என்று பெருமையுடன் நாங்கள் சொல்லலாம். இனி எதிர்காலத்திலே பக்கத்தில் இருக்கிறது தமிழகம். எனவே நாங்கள் சினிமா சார்ந்து சேர்ந்து இயங்குகின்ற பொழுது எங்களுடைய சினிமாவும் அடுத்த கட்டத்துக்கு நகரும். நாங்கள் பிரிந்திருப்பதனால் எதுவும் இல்லை. ஒரு காலத்திலே வந்து தமிழ் சினிமாவுக்கு நிகரான நல்ல திரைப்படங்களை ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை சினிமா தந்தது தமிழ் சினிமா. ஆனால் யுத்தத்தினுடைய கோர முகத்தினால் அவ்வளவும் அழிக்கப்பட்டது. எனவே நாங்கள் இன்று வளரும் நிலையில் இருக்கின்றோம். எனவே நாங்கள் நூற்றாண்டு கடந்திருக்கிற தமிழ் சினிமாவோடு இணைந்து செயற்படுகின்ற பொழுது நாங்களும் வெற்றி பெறலாம், அவர்களும் மகிழ்ச்சி பெறலாம். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்கன்னா, உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது போதாது, இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆனா இறுதியா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நீங்க ஊடகத்துறையில் பலவரோட அனுபவம் கொண்ட ஒருவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இலங்கையில பல புதிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருமே கூட. இன்றைய கால இளைஞர்களுக்கு, சாதிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்ன? அறிவுரை சொல்கின்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு நான் சாதிக்கவில்லை. எனவே நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிப்போய் விடுகிறாய். எனவே இன்று இருக்கும் நிலையை நினைத்து கொண்டு நாளைய விடயங்களை தவறாக இடைப்படாது. இன்று உனக்கு வறுமை இருக்கலாம், இன்று உனக்கு சாப்பிடுவதற்கு கூட காசு இல்லாமல் இருக்கலாம், அணிவதற்கு கூட உடை இல்லாமல் இருக்கலாம். எனவே நீ முயற்சி செய், உன் திறமையை வளர்த்துக்கொள். அவ்வளவு நடந்தால் நிச்சயமாக நாளை நீயும் உச்சம் தொடுவாய். இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்கன்னா, இன்றைய தினம் எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நம் நாட்டினுடைய மைந்தன் பொத்துவில் அஸ்மின் அண்ணா. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு நேர்காணலை ரெகாசினி சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் எங்களுடைய மன நன்றிகள். இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆதவன் தொலைக்காட்சிக்கும் அதே போன்று இதனுடைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மன நிறைந்த நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.